மிஸ்ஸஸ் திரைப்படத்தோட ரிவ்யூவை இந்த வெளில பார்த்துடலாம். 2021 மலையாளம்ல எடுக்கப்பட்ட த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெண்களுக்கு, அதாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து வீட்டுக்கு வர்றப்போ இன்னைக்கு சுச்சுவேஷன்ல என்னெல்லாம் ஃபேஸ் பண்றா அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப சிம்பிளா புரியிற மாதிரி காமிச்சதுனால அந்த படம் ஒரு நல்ல ரீச்சை கிடைச்சது. ஸோ அந்த ரீச்சுக்கு அப்புறம் தமிழ்ல வந்து அதே டைட்டில் வந்து நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் வச்சும் எடுத்திருந்தாங்க. ஸோ தமிழ்லையுமே அந்த படம் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா அதே படத்தை அப்படி எடுத்திருந்தாலும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அப்படின்னால இப்போ அதோட கண்டினியூட்டியா தான் இந்த படத்தை ஹிந்தியில எடுத்திருக்கிறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் அப்படிங்கிற டைட்டில்ல சானியா மல்ஹோத்ரா நடிச்சிருக்க இந்த படத்தை நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் அனுப்பப்பட்டு கடைசியாக இப்போ ஜி5ல வந்து ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. ஹிந்தியில மட்டும்தான் இருக்கு. பட் அதே கண்டென்ட் அப்படிங்கிறதுனால தான் தமிழ் டப்ல பண்ணல. ஸோ வந்து மாடர்ன் வெர்ஷனுக்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும். ஸோ அதே கண்டென்ட்டை அப்படி தான் எடுத்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அதில் வந்து இந்த படத்தில் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டாக வரவங்க ஒரு டாக்டர். ஸோ டாக்டர் ஃபேமிலி இங்கேயும் அதே ஸ்டார்ட் ஆகக்கூடிய கதை தான். ஸோ வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கிறது, ஸோ நல்ல அன்பான கணவராக இருக்கிறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது ஸோ சீனோட மிடில் வரும்போது நல்லாவே படம் பிக்கப் ஆகுது. அங்கங்கே குட்டி குட்டி சேஞ்சஸ் வச்சு இந்த படத்துமே நல்லாவே ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அதில் சானியா மல்ஹோத்ராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஒட்டி அவங்களோட எமோஷன் போர்ஷன்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. படத்தோட டெக்னிக்கல் சப்போர்ட்ல சினிமோட்டோகிராஃபி டாப் நாச்சா இருந்தது. இந்த சாப்பாடெல்லாம் வந்து அவங்க காமிச்ச விதத்தெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள போய் நாமளே போய் சாப்பிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை கண்டிப்பா ஒவ்வொரு ஆண்களும் பார்க்கணும், பெண்களும் கண்டிப்பா பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஸோ ஆண்கள் தெரியாமத்தனமா வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணை எந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அங்கே இருக்கணுமா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தட்டை இப்படி தானே வச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கே கிடச்சிது. ஸோ அந்த ஒரு கில்ட்டினால கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட தான் பார்க்கணும், தமிழில் தான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ தமிழில் வந்த படத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.